ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் பீக்கங்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். நம்ம பீக்கங்காய் தோல் வச்சு இந்த துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் ஒன்று, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் கடாயில் போட்டு நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பீக்கங்காய் தோல் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டக்கூடாது, அதுலேயும் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பீக்கங்காய் தோலையும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கணும். பெருசாக இருக்கும். நீங்கள் தோல் நீங்கள் அதை இருக்கும் போது அது சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ணி அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். இது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். லைட்டாக ப்ரௌன் ஆகி தோலெல்லாம் சுருங்கிடும். ஸோ அதை நீங்கள் இப்போ அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருந்த அதே கடாயில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீக்கங்காய் துவையில் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா அதை வதக்கினீங்கன்னா அந்த ஸ்மெல் லைட்டாக இருந்தாலும் போயிடும். பச்சை ஸ்மெல் இருந்தாலும். அவ்வளோதான், பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி.